புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்பது நான் திலகவதி. இன்னைக்கு நான் சந்திக்க இருக்கக்கூடிய விருந்தினர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தேசிய தலைவர் பேராசிரியர் திருமிகு காதர் மொய்தீன் அவர்கள். வணக்கம் ஐயா. ஆமா, வணக்கம்மா. இவ்வளவு காலமா தொடர்ந்து திமுக கூட்டணியில பயணம் பண்ணியிருக்கீங்க. தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்கும் போது கூட நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம், அதனால திமுக தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு எங்களுடைய முடிவுன்னு சொல்லியிருந்தீங்க. வெளியில இருந்து பிறகு ஆதரவு கொடுத்திருந்தீங்க. அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் அப்படின்ற அந்த முடிவு அது எப்படி எடுக்கப்பட்டது? அந்த முடிவுக்கு எப்போ வந்தீங்க ஐயா? இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை பொறுத்தவரையுமா தமிழ்நாட்டில் தொடர்ந்து 65 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் பயணிச்சிருக்கோம். உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும், சட்டமன்ற தேர்தல் வந்தாலும், நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் முஸ்லீம் லீக் சார்பாக நாங்கள் பிரதித்துவம் பெற்றது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான். அதனால தான் நாங்கள் தொடர்ந்து அதில் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்றைக்கு வரைக்கும் இருக்கோம். நாங்கள் விலகலை. இப்போ இப்போ என்ன இப்போ பேச்சு வருது அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கிறதாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில் தாவேக ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. ஆதரவு கொடுக்கறது பிறகு இப்போ போய் அமைச்சர்களையும் சேர்ந்துட்டீங்க. இனியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் இருப்பீங்களா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ எங்களை பொறுத்த வரைக்குமா தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு இன்னும் அவங்க சொல்லலை, இப்போன்னு சொல்லலை, நாங்களும் வெளியே வந்ததாக சொல்லலை. ஆனால் அங்கே எடுத்த முடிவு என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டு அரசியலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் அவரை அழைச்சி ஆட்சியை நீங்கள் உருவாக்க முடியுமா என்கிற கேட்டு, இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு மற்ற முயற்சிகள் பண்ணலாம் என்பது சட்டம், நடைமுறை, ஜனநாயக மரபு தான். இதுக்கு பிறகு நடைபெற்ற பல விஷயங்கள் கேள்விப்படும் போது ஏடிஎம்கேயும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை உள்ளுக்குள்ளே பேசப்பட்டது. அது யாரு முன்னெடுத்தாங்க ஐயா? எங்களிடத்துல சொல்லப்பட்டது. ஏன்னா அது இல்லாம சொல்லப்பட்டதுன்னா யாராவது ஒரு தரப்புல இருந்து சொல்லியிருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பாக எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஏடிஎம்கேயும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படி சொல்லப்பட்டது. அடுத்த ஒரு நாள் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டாங்கன்னா, விசிகாவுடைய தலைவர் திருமாவளவனுடைய தலைமையில் அவரை முதலமைச்சராக்கி மற்றவெல்லாம் ஆதரவு அளிக்கணும் மாதிரி பேசப்பட்டது. இந்த 2 கருத்துக்கள் பரிமாற போது எங்களுக்கு அது உடன்பாடாக இல்லை. திமுக தலைவரே அதை சொல்லிட்டாரு இல்லையா, நாங்க எதிர்கட்சியாக தான் செயல்படுவோம், மக்கள் கொடுத்த மேண்டேட்டை நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்த தகவலை சொல்றேன்னா. சரி சரி. அதனால அதுக்கு அந்த 2 தகவல் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. உடன்பாடு இல்லாத நேரத்தில் தான் நாங்கள் முடிவெடுத்தோம். இது இப்போ ஆளுங்கட்சி வந்திருக்கக்கூடிய தாவேகாவுடைய ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய 2 பகுதி தான், 2 உறுப்பினர் தான் தேவைங்கிற மாதிரி எங்களுக்கு அடிக்கடி சொல்லலாம். ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்பா முஸ்லீம் லீகை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் சமுதாயத்துடைய கருத்து, அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய அபிலாஷை, அதை பிரதிபலிக்கிற கட்சி தான் முஸ்லீம் லீகு. அப்போ சமுதாயத்துடைய ஒட்டுமொத்தமான கருத்துக்கள் எப்படி எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது இரவு பகலாக, இதில் ஏறக்குறைய மெஜாரிட்டியான மக்கள் எங்களுக்கு இப்போ இந்த புதிய கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சமுதாயத்துடைய ஒட்டுமொத்தமான ப்ரெஷர் எங்களுக்கு ஏற்பட்டது. புரிகிறது. அதனால தமிழ்நாட்டில் இது நம்ம ஆதரவு கொடுக்கலன்னு சொன்னால் கவர்னர் ஆட்சி வந்துடும். கவர்னர் ஆட்சி வந்தால் மத்தியில் உள்ள பிஜேபி ஆட்சி தான் மறைமுகமான ஆட்சி என்று நிலைமை வந்துவிடும். அப்படின்னா பிஜேபி ஆட்சி தமிழகத்தில் வருவதற்கு முஸ்லீம் லீகர் நாங்கள் தான் அதுக்கு
பொறுப்பாக வேண்டும் என்று பழி எங்கள் மேலே வந்துடும். இப்படியெல்லாம் யோசனை பண்ணுவோம். புரியுதுங்க. அது வரைக்கும் நிபந்தனையற்ற ஆதரவு, வெளியில இருந்து ஆதரவு என்பது சரி. இப்போ அமைச்சரவையில் இடம் அப்படின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு எப்போ இல்லை நகர்ந்தீங்க? அது அது அதுல என்ன பேசப்பட்டதுன்னு இல்லை அது கேக்குறேன். அதில் ஒன்றும் பேசப்படலை. இதுக்கிடையில் 3 நாளைக்கு முன்னாடி தாவேகா தரப்பிலிருந்து விசிகாவும் ஐயுஎம்களும் அமைச்சர்களை இடம் பெறணும், அது எங்களுடைய கோரிக்கைன்னு சொன்னாங்க. வெளிப்படையா கேட்டிருந்தாங்க. வெளிப்படையாக கேட்டாங்க. கேட்டது மட்டும் இல்லை, எங்களுக்கு தகவல் அனுப்புனாங்க. இந்த தகவல் வந்த உடனே நாங்கள் எந்த முடிவும் எடுக்கலை. நம்ம முன்னாடி எந்த நிபந்தனையும் வைக்காத ஆதரவு கொடுத்துருக்கோம், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்கோம், எந்த கோரிக்கையும் நம்ம வைக்கலை. அப்படி இருக்கும்போது இந்த கருத்து பரவலாக பேசப்பட்ட உடனே இது நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டுமே முடிவெடுக்க முடியாது. இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்த வரையில் கேரளாவுடைய தலைவர் இருக்கார் பாருங்க, தங்கல், அவருடைய தலைமையில் அகில இந்திய கமிட்டி ஒன்று இருக்குது. அவங்க 2 பேர்த்தையும் கன்சல்ட் பண்ணோம். இந்த மாதிரி தகவல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்களை கேட்குறாங்கல்ல சார், என்ன செய்யலான்னு. அவங்க கூடி என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் அந்த அமைச்சரோட சேர்ந்துருங்க அப்படின்னு அங்கேருந்து எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் உள்ள உயர்மட்ட குழுவை நாங்கள் கூட்டி 2 மணி நேரம் விவாதித்து நிலைமையில் எடுத்து சொன்ன விளைவு இங்கேயும் ஒத்துக்கொட்டப்பட்டது. அனைவரும் சரி, பிஎஸ்சி பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி நேஷனல் பாடி என்ன சொல்கிறோம் அதை நம்ம பின்பற்றலாம் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் நாங்கள் நேற்று முடிவெடுத்து அறிவித்தோம். தமிழ்நாட்டுல திமுகவோட உங்களுடைய பயணம் எப்படியோ அதே மாதிரிதான் கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட உங்களுடைய பயணம் அப்படின்றது. நீங்க சொல்லியிருந்தீங்க கேரள தலைவர்களோடையும் கலந்து பேசிதான் இந்த நிலைப்பாடு ஏற்றினோம். காங்கிரஸ் தலைமை உங்ககிட்ட இது குறித்து பேசியதாக பின்னணியில என்ன சார் நடந்தது? ஒரு பின்னணியில் எதுவும் நடக்கலை. வேணுகோபால் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்த பொழுது கேரள தலைவர்களிடத்தில் சந்தித்து இந்த மாதிரி நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலையும் இந்த ஆதரவு கொடுத்தா நல்லா இருக்குன்னு அங்கே சொல்லப்பட்டது. அதை எங்கள்கிட்டையும் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் சொன்னால் நாங்கள் தொடர்ந்து திமுகவில் தாங்க இருக்கிறோம், அதில் மாற்றங்க செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை அப்படின்னு அப்போயே நாங்கள் சொன்னோம். அதான் இப்போ இந்த அமைச்சரவை குறித்த நிலைப்பாட்டுல ஏதாவது காங்கிரஸ் தலைமை கிட்ட இருந்து உங்ககிட்ட பேசினாங்களா? காங்கிரஸுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்க வெளியில இருந்து ஆதரவு என்கிற வரைக்கும் நீங்க திமுக கூட்டணியில தான் இருக்கீங்கிறது புரியுது. ஆனா அமைச்சரவையில இடம் பெற்ற பிறகு எப்படி திமுக கூட்டணியில பயணம் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியும்? கூட்டணியை பற்றி நாங்கள் இப்போ முடிவே செய்யலை. நாங்கள் செஞ்சிருக்கிற முடிவு தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி நடக்கிறதாக நம்புகிறோம். இந்த ஆட்சி இல்லைங்க, இப்போ ஒரு கூட்டணியில இருந்துதான் நீங்க 2 எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்கீங்க இல்லையா? அது திமுக கூட்டணி தான். கூட்டணி என்பது தேர்தல் காவலில் உள்ளது. தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைக்கிறோம், அதனால நாங்கள் தொடரணும்னு சொன்னோம். இப்போ தேர்தல் கூட்டணின்னு மற்றவங்க முறிச்சுக்கலாம், நாங்கள் அதை முறிக்காத காரணம் திராவிட முன்னேற்ற கழக கொள்கையும் எங்கள் கொள்கையும் இது நெருக்கமாக உள்ளது. அதனால இது கொள்கை ரீதியான கூட்டணி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அன்னைக்கு நீங்க பேசும்போதே நாங்க நேற்றும் திமுக கூட்டணி தான் இருக்கோம், இன்றைக்கும் இருக்கோம், நாளையும் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு சொல்றேன், அமைச்சரவையில் இடம் பெற்று விட்டு எப்படி நாளைக்கும் திமுக கூட்டணியில இருக்க முடியுங்க? அமைச்சரவையில் நாங்கள் இடம் பெற்றிருக்கலாம். அமைச்சரவை இடம் பெற்றதுனால கூட்டணியை முறிச்சுன்னு சொல்லலையேனா, தேர்தல் காலத்தில் நம்ம சொல்லுவோம். இப்போ ஆட்சியில் இடம் பெற்றிருக்கிறோம், ஆட்சியில் நல்லது நடக்கத்தான் நம்ம ஆட்சியை பண்ணியிருக்கோம். ஆட்சியில் எங்கள் சமுதாயத்துக்கு எதிராகவோ அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவோ ஆட்சிக்கு ஏதாவது திட்டங்கள் வந்தால் நிச்சயமாக நாங்கள் எதிர்ப்போம். அதனால் தேர்தல் கூட்டணிங்கிறது வருங்காலத்தில் தான் முடிவு செய்ய வேண்டிய ஒரு உண்டு. இன்றைக்கி நாங்கள் இந்த தேர்தலை பற்றி யோசிக்கவும் இல்லை, அதை பற்றி முடிவு செய்யவும் இல்லை. இப்போ திமுகவுடைய நிர்வாகிகள் ஒரு சிலர், இப்போ ஆராசா போன்றவர்கள் எல்லாம் எங்கள் வீட்டு தென்னை பக்கத்து வீட்டுக்கு இளநீர் அப்படின்ற அந்த விமர்சனங்கள்லாம் வந்திருக்கலாம். அதை எப்படி கையாளுறீங்க? ஏன்னா விசிக்கு ஐஎம் எல்லாம் இங்கே நின்று ஜெயிச்சுட்டு அங்கே போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். அதாவது திமுகவில் வச்சு ஜெயிச்சு போடுறது உண்மைதான், அவங்கள வச்சு தான் ஜெயிப்போம். ஆனால் திமுகவில் ஜெயித்தவங்களாம் எங்களால் ஜெயிச்சான்னு சொல்ல முடியும்ல? அதாவது அவங்களால தான் நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்லக்கூடாது, எங்களாலேயே அவங்க ஜெயிச்சிருக்காங்கல்ல.
2 தொகுதியில் நாங்கள் உங்களால் ஜெயிச்சிருக்கோம், உங்களுடைய உதவியோட. நீங்கள் ஜெயிச்சிருக்கிற எத்தனை தொகுதி இப்போது? 54 தொகுதியா? 54 தொகுதியை நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கூட ஜெயிச்சு வச்சுருக்கோம்ல. அந்த பர்செப்ஷன் முக்கியம்ன்றீங்க. இல்லை, எங்கள் ஓட்டு இல்லாட்டி நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியாத. நீங்கள் ஜெயிச்ச இடத்துலலாம் கணக்கு பாருங்க. அதனால விமர்சனம்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. அது திமுக தலைவர் அதை கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அவங்களுக்கான உரிமை இருக்கு அப்படி. விமர்சனம் யாராவது பண்ணாங்கன்னா அது முட்டாள்தனமான விஷயம். இது விமர்சனம் பண்ணுன்னு யாராவது பேசினாங்கன்னா நாங்கள் சொல்கிற விமர்சனம் அது வேற மாதிரி இருக்கும். எங்களை விமர்சனம்லாம் பண்ணக்கூடாது. 1960கள்ல இருந்தே தலைவர் காயிதே மில்லத் அவருமே இந்த குரலை ஒழிச்சிருக்காரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது. அவர் அது தொடர்பாகவும் பேசியிருக்காரு. நீங்க திமுகவோட பிரயாணம் பண்ண இந்த காலகட்டத்துல கலைஞர் அவர்கள் கிட்ட அது குறித்து பேசியிருக்கீங்களா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு. இல்லைம்மா, இல்லை, நாங்கள் பேசலை. அதாவது அண்ணா காலத்தில் 67 ஆட்சி அமைச்ச போது அப்பொழுது பேசப்பட்டது முஸ்லீம் லீகு, சுதந்திரா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கூட்டணி அமைச்சரவை அமைக்குங்கிற பேச்சு தான் அன்றைக்கி இருந்தது. 67 எலெக்ஷனில் முடிவுகளில் கூட்டணி ஆட்சி தான் அமைக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது. முஸ்லீம் சமுதாயத்தை அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மெஜாரிட்டி வந்துட்டதுனால வேறு எந்த கட்சியும் தேவையில்லைங்கிற மாதிரி வந்ததுனால அவங்களே ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜாஜிட்டையும் பேசி, ஐரமில்லத் அவர்கள்ட்டையும் பேசி அவங்களும் ஒப்புதல் கொடுத்த வரலாறு உண்டு. அவங்களுடைய ஒப்புதல் பேர நீங்களே அமைச்சுக்கோங்க. நடுப்புற இந்த 90, 80, 2000 காலகட்டங்கள்ல நீங்க கலைஞர் அவர்கள் ஆக்டிவா இருந்தபோது அவர்கிட்ட நீங்க இது ஏதாவது முன் வச்சிருக்கீங்களா? இந்த குரலை பற்றி நாங்கள் கலைஞர்கிட்ட ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு பேசவே இல்லையா? பேசவே இல்லை, கேட்கவும் இல்லை. ஏன் 67 பண்ணோம். அன்னைக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கன்னு அவங்க சொன்னாங்க. அது நடைபெறாது மட்டுமல்ல, அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் மெஜாரிட்டி வந்துச்சு. அந்த மெஜாரிட்டி வந்ததுனால ஆட்சி அமைச்சாங்க. அந்த ஆட்சி வழக்கமாக எல்லா காலத்திலும் அதையே தொடருது. நேற்று வரைக்கும் அதுதான். அதில் நாங்கள் குறுக்கணிக்க விரும்பலை. ஜனநாயக மரபு தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி அமைச்ச மரபு கிடையாது. இப்போ முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் அதை தொடங்கி இருக்கு. இதோட நிற்காது. இனி வருங்காலத்தில் இந்த தொடரும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா இது ஒன்று வந்தது தொடர்ந்து நீடிக்கத்தான் வேணும். அது நீடிக்கத்தான் எல்லா கூட்டணியிலையும் வரக்கூடியவங்க அத்தனை பேர் சிந்திப்பாங்க, செய்வாங்க. காலப்போக்கில் அதான் நடக்கும். அப்படி ஒரு புதிய சகாப்தத்தை விஜயோட உருவாக்கி இருக்கிறான்னு தான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை. இப்ப வந்திருக்கக்கூடிய அரசு, நீங்களே சொன்னீங்க, நீங்க போய் சந்திச்சப்போ இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை, அவங்க மீதான உங்களுடைய நம்பிக்கை அல்லது எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் இருந்து ஆட்சி நடத்திய வரலாறு தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இருக்கிற எல்லாருமே புதுசு, அரசுக்கு புதுசு. அவங்கள நீங்க எப்படி எடை போடுறீங்க? துருக்கி நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொறுப்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னா புத்தியும் வந்துடும். உங்களுக்கு பொறுப்பு தலையில் விழுந்துச்சுன்னா நீங்கள் தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை, உங்கள் புத்தியும் தானாக வருமா. அதனால் பொறுப்பு இப்போது இளைஞர்களுக்கு வந்திருக்கு. இளைஞர்கள் அந்த பொறுப்பு வந்த பிறகு புத்தி எங்கே தேட வேண்டிய தானாக வரும். அது இயற்கை, இறைவன் படைத்திருக்கிற ஒரு அற்புதம். அது தானாக வரும். சிந்திக்க மட்டும் இல்லை, தேடுதல் நிச்சயமாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் முன்னாடி உள்ள எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நடப்பாங்க. ஆனால் யங்ஸ்டர்ஸ் புதுசாக கண்டுபிடிக்கிறத பார்ப்பான். இறுதியாக ஒரே ஒரு கேள்விங்க, கூட்டணி பத்தி எல்லாம் இப்ப பெருசா முடிவு பண்ணல அப்படின்னாலும் இன்னும் ஒரு சில மாதங்கள்ல திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் இருக்கு. இடைத்தேர்தல்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு? அதுதாங்க கட்சி கூடி முடிவு செய்வோம். கட்சி அல்லது இப்போ எந்த கூட்டணியோட இப்போ நீங்க பேசி முடிவு செய்வீங்க? இப்போ நீங்க தாவேகாவோட பேசுறீங்களா இல்ல திமுக தலைவரோட பேசுறீங்களா? இல்ல, நாங்க எந்த கூட்டணியும் இல்ல. இப்போ சரி, திமுக கூட்டணியில அது இதுக்கு வரைக்கும் நாங்க இருக்கிறோம். அதை விட்டு விலகிதான் நாங்க சொல்லல. இப்போ ஆட்சியில சேர்ந்து விட்ட காரணத்தால இந்த கூட்டணி போய்விட்டோம் நாங்க அனௌன்ஸ் பண்ணல. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்டேட் பாடி கூடி அதை முடிவெடுத்து அகில இந்திய பாடிக்கு தெரிவித்து அவங்களுடைய ஒப்புதலை பெற்று தான் நாங்கள் கூட்டணியிலே சேர முடியும். திடீர்னு எங்கள் இஷ்டம் சேர்ந்துட முடியாது.
அதனால் இப்போ தேர்தல் வரும்போது அறிவிப்பாங்க, ஒரு மாதம் 2 மாதத்தில் வரும்னு அறிவிப்பாங்கன்னா, அப்போ நான் என்ன நிலை எடுக்கலாம் என்கிற எங்கள் ஸ்டேட் பாடி கூடி ஒரு கருத்தை சொல்லி அகில இந்திய பாடிக்கு அனுப்புவோம். இது அமைச்சரவையில இடம்பெறலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல? இல்லை அது தேர்தல் வரும்போது, அது தேர்தல் வரலையே இன்னும், அதை அறிவிக்கலை. இந்த வந்துரும். இல்லை வரும்போது வரட்டும், வந்த பிறகு அது யோசிப்போம். சரிங்க. இப்போ 6 மாதம் டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, தேர்தல் வர்றதுக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்கீங்க. அந்த 6 மாதத்துக்குள்ளே தானே தேர்தல் வரும். இந்த தேர்தல் கமிஷன் அறிவிப்பாங்க, இத்தனாம் தேதி திருச்சி கிழக்கு தேர்தல் நடத்த போகிறோன்னு அறிவித்த பிறகு அப்போது யார் யாருக்கு போட்டி போட போகிறாங்க, யார் நிற்க போகிறாங்க, அந்த டிசிஷன் வரும். நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், ஆட்சி சார்பாக நிற்க போகிறாங்களா அப்படின்னு தெரியும். இல்லை ஆட்சி சார்பாக யாருமே நிற்கலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நிப்பாங்க சார். தாவேகா சார்பா யாரும் நிக்காம யாருக்கு போறாங்க? நிற்பாங்க. திருமாவளவன் அவர்கள் கூட நிக்கலாம்னு ஒரு பேச்சு. இல்லை அது யூகங்கள், முடிவு இல்லையே. யூகங்கள் நிறைய வரும். இப்போ யூகங்களை பற்றி நம்ம இப்போ முடிவெடுக்க முடியாது. அதனால திருச்சி கிழக்கு எனக்கு என்ன குழப்பம்னா, திமுகல இருந்து ஒருத்தவங்க நிப்பாங்க, இப்போ தாவேகால இருந்து ஒருத்தவங்க நிக்கிறாங்கன்னா, நீங்க திமுக கூட்டணியில தொடர்றீங்க அப்படின்னா நீங்க யாருக்கு ஆதரவு இல்லை கொடுப்பீங்க? அந்த குழப்பம் வரும்ல. இல்லைங்க, ஒரு குழப்பம் எங்களுக்கு கிடையாது. திமுக கூட்டணியில் நேற்று வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கோம். நாங்கள் வெளியாகலை. திமுக கூட்டணி நாங்கள் வெளியேற்றுன்னு நாங்கள் சொல்லலை, எந்த முடிவும் அறிவிக்கலை. திருச்சி கிழக்குல திமுக ஆதரவா? திருச்சி கிழக்குல திமுக ஆதரவு, அது இல்ல அது முடிவு எடுப்பீங்க இனிமேல். அந்த தேர்தலை அறிவிச்சு வந்த பிறகுதான் அப்போ நம்ம முஸ்லீம் லீக் உடைய என்ன முடிவுங்கிறத மாநில குழு கூடி முடிவு செய்யும். அப்படி கூடி முடிவு செய்கிறத எங்கள் ஆல் இண்டியா கமிட்டிக்கு தெரிவிப்போம். அவங்களுடைய ஒப்புதல் என்ன கிடைக்குமோ அதன் அடிப்படை நடப்போம். இதுதான் எங்கள் பாலிசி. நன்றிங்கய்யா. நீங்க உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்ல எங்களுக்கு நேரம் ஒதுக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்து பகிர்விற்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.